ரொம்ப நாளாக ஒரு செடி வந்து மாற்றி வைக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து முடியவே இல்லைங்க. அது வந்த நாள்லேருந்து ஒரு பெயிண்ட் டப்பா குட்டி டப்பாக்குள்ளேயே இருக்குது. சரி, அதுக்கான ஒரு பூந்தொட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்குவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம். வாங்கினதுக்கப்புறமும் அது மாற்றுறதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு வரவே இல்லை. அது வந்து எப்போ நாங்கள் பூந்தொட்டி வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அப்போ தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த செடி அதுலேயே தான் இருக்குது. சரி, இது இப்படியே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே களத்தில் இறங்கிடுவோம், மாற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் அந்த சாணி குழிக்கிட்ட இருந்து நான் வந்து மண் எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் எப்போவுமே அங்கேருந்து தான் எடுப்போம் பூச்செடி எல்லாமே வைக்கிறதுக்கு. ஏன்னா சூப்பராக வளரும். அதனால் இந்த செடியை தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ளே தான் அது வந்துட்டு இருந்துச்சு, வாழ்ந்துட்டு இருந்துச்சு, உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சரி, பெருசாக இந்த பூந்தொட்டியில் வந்து மாற்றிடுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் மாத்திரக்கு ட்ரை பண்ணேன். இந்த இலையும் வந்து நல்லா பழுத்துருச்சுங்க. அதனால் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே விட்டோம்னா சரி இதுக்கே மறுபடியும் சத்துங்களாம் போயிட்டுருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா மற்ற இலையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். அதனால தான் அப்போ இதை மாற்றி வைக்கலாம் இங்கே போது ஒரு சம்பவம். அதில் அது ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. நானும் வந்துட்டு கீழே கமுத்தி இது பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. அப்புறம் ஒரு 4-5 தட்டுனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகி அப்படியே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கலான்னா மண் நான் அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மண் வந்துட்டு நான் மாற்றி வைக்கணுங்கிற ஐடியா இல்லை, ஏன்னா அதே மண்ணில் வச்சிடலான்ட்டு. இதை வந்து கீழே பெரிய குளத்தில் வந்துட்டு இருக்கிற மண். இது வந்து மேலேருந்து வச்சா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி, அது எப்படி மண்ணில் இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நான் அதே மண்ணில் தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க முட்டையோடெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. இது அம்மாச்சி வீட்டில் இருந்து கொண்டு வந்ததுனால சரி, முட்டையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது அப்படியே இருக்கட்டும், அப்படி தானே வளர்ந்துட்டு இருந்துச்சுன்ட்டு நான் அதை எதுவுமே வந்துட்டு இதே பண்ணலை, எடுத்தே போடலாம், அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எடுத்து வச்ச மண்ணையும் சேர்த்தி போட்டு அதை வந்து நட்டு விட்டுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு பிடிமானமே இல்லாத மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு அங்கிட்டும் இங்கிட்டும். எனக்கு வந்துட்டு என்னடா ஒரு சைடாக வந்து சாயிற மாதிரி இருக்குது, இதுக்கு வந்துட்டு ஒரு இதில் போல் இருக்குன்ட்டு நம்ம போட்டு மண்ணையும் அமுத்த முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் அந்த வேர் வந்து அதில் வந்து பிடிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எப்படியோ நட்டு விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த செட் பண்ணிடுவோன்ட்டு இடத்த செட் பண்ணி அதை வச்சதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. அதோட இடத்துல அதை கொண்டு போய் வச்சுட்டே பாருங்க, இப்படி தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய வேலையை முடித்த மாதிரி இருக்குது எனக்கு இதை செட் பண்ணினதுக்கப்புறம்.